சூத்திரன் ஒருவன் படித்தால் அவன் நாட்டை இழுத்து வைத்து பழுக்க காய்ச்சி இரும்பால் சுட்டு பொசுக்க வேண்டும் என்று எழுதப்பட்ட மனுசர்ம சாஸ்திரம் இன்றைக்கும் கொளுத்தப்படாமல் தான் லைப்ரரியில இருக்கிறது என்பதை நீங்க மறந்துவிடக் கூடாது. ஆண்டவன் படத்தில் அனைவரும் சமம் எனில் அவன் உயர் ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா? மற்ற ஜாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பதென்ன? களிமண்ணா சுண்ணாம்பா? இன்னாருக்கு கல்வியை கொடு, இன்னாருக்கு கொடுக்காத, இன்னாரை கோயில்களில் விடு, இன்னாரை விடாத என்பது ஆரிய மாடல். எல்லாருக்கும் கல்வியை கொடு, எல்லாருக்கும் வேலையை கொடு, எல்லாருக்கும் அதிகாரத்தை கொடு, ஆணும் பெண்ணும் சரிநகர் சமமாம் என்பதுதான் திராவிட மாடல். ரத்த பேதம் இல்ல, பால் பேதம் இல்ல என்பதுதான் திராவிட மாடல். சிலவற்றை நாம் ஒழிக்கத்தான் வேண்டும், எதிர்க்க முடியாது. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். பெண்களுக்கு சனாதனம் என்ன செஞ்சது? கணவனை இழந்த பெண்களை நெருப்பில் தள்ளி உடன்கட்டை ஏற வச்சது. கைம்பெண்களுக்கு மொட்டை போட்டு வெள்ளப்புடவை கட்ட வச்சதுதான் சனாதனம். குழந்தை திருமணங்கள் நடந்துச்சு. இதுதான் பெண்களுக்கு சனாதனம் செய்தது. ஆனா பெண்களுக்கு திராவிடம் என்ன செஞ்சது? பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி செய்து கொடுத்தது. கல்லூரியில் படிக்கின்ற பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் மாதம் 1000 ரூபாய் அவங்களுக்கு ஊக்கத்தொகை. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாதம் 1000 ரூபாய்.